திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைந்து 3 ஆண்டுகள் கூட நிறைவடையாத நிலையில் திமுகவின் அமைச்சர்கள் மற்றும் பினாமிகளின் வீட்டில் சோதனைகள் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்தி வரக்கூடிய நிலையில் நேற்று காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் மணல் குவாரி ஒப்பந்ததாரர் வீட்டில் சோதனைகள் நடத்தப்பட்டு ஆவணங்களும் கட்டுக்கட்டாக கருப்பு பணங்களும் கைப்பற்றப்பட்டது. குறிப்பாக தற்பொழுது நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நமது துரைமுருகன் அவர்களின் குடும்பத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நந்தனம் மேற்கு சிஐடி நகரில் உள்ள மணல் குவாரி ஒப்பந்ததாரான கரிகாலன் வீட்டிலும் அவரது உறவினர் அருண் என்பவரது வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை நடத்தினர். குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், கரிகாலன் என்பவர் துரைமுருகன் அவர்களின் நெருங்கிய உறவுமுறைக்காரர் என்பதும் லண்டன், சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இவர் வசித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. மணல் கொள்ளையில் 60,000 கோடி ஊழல் செய்தார் என்று துரைமுருகன் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில் அதன் அனைத்தையும் வெளிநாடுகளுக்கு மணல்களை கடத்தி வருபவர் கரிகாலன் என்பது தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளின் பொழுது தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்பிகளாக இருக்கட்டும், எம்எல்ஏக்கள் இவர்கள் செய்கின்ற ஊழல்களை பார்த்தால் தமிழகம் வளர்ச்சி அடைந்துவிடும் என்றே நாம் கூறலாம். அவ்வளவு கோடிகளை ஊழல் செய்துவிட்டு நாங்கள் யோக்கியர்கள் என்பது போல் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு திமுகவினருக்கு மீண்டும் வாக்குகளை செலுத்துங்கள் என்று வாய்க்கூசாமல் இவர்கள் பிரச்சாரம் செய்வது தமிழக மக்கள் மறந்துவிடக்கூடாது என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார். தற்பொழுது துரைமுருகன் உறவினர்கள் குடும்பத்துடன் கைது செய்யப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்றல்ல இரண்டல்ல 60,000 கோடி மெகா ஊழலை செய்த துரைமுருகன் அவர்களுக்கு உதவி செய்த கரிகாலன் என்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் கரிகாலன் அவர்கள் லண்டனில் இருப்பதால் அவரது குடும்பத்தினர்களின் முக்கியமான 2 நபர்களை கைது செய்திருப்பதும் விசாரணைக்காக சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக திமுகவின் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் துரைமுருகனையும் கைது செய்யப்படுவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.